यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोहतः तद इतराणि तृणाय मेने अस्मद्गुरोः भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये. ஜெய் ஸ்ரீமன் நாராயணா. வழக்கம் போல் வைத்தமாநிதி கோவிலுக்கு ராமானுஜ சுவாமி 700 சன்னியாசிகளுடையும் 10,000 சிற்றர்களுடையும் போகிறதா பார்த்தோம். அப்போ பின் பிள்ளை மூட்டை முடிச்சுக்கூட வெளியில் வரா. ஏம்மா எல்லோருக்கும் படியால் இருக்கிற பெருமாள், அதை விட்டுட்டு எங்கள் அம்மா போகிறேன்னு கேட்குறது ரொம்ப அதிர்ஷ்டம் தான். ஏன்னா சாதாரணமாக இந்த மாதிரி ஆச்சாரியர்கள் பெண்கள்கிட்ட பேச மாட்டா. நம்ம அதிர்ஷ்டம் பேசியிருக்கா. அவளும் நம்மளை மாதிரி சாதாரணமாக கஷ்டம் சொல்லாத மணியாக சொல்கிறா. போன வாட்டி என்ன மணியாக சொன்னான்னா, இன்னிய தொன்று வைத்தேனும் சபரியை போலன்னு பார்த்தோம் இல்லையா. அதோட உருக்கமான ஒரு சபரியை பற்றி நம்ம தெரிஞ்சிட்டோம். எப்பேற்பட்ட பக்தி, அதில் லவலேசம் நமக்கு இருந்தால் கூட நம்ம நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கலாம். அதை தான் பெருமாள் எப்போ தரப்போகிறார் நமக்கு தெரியல. சரி, ஓகே. இந்த வாட்டி என்ன சொல்லி கேட்குறாருன்னா, எங்கும் உள்ளன் என்றேனோ பிரகலாதனை போல. யார் அந்த பிரகலாதன்? அதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியிருக்கு. என்னென்னா, இந்த பிரகலாதன் எங்கும் இருக்கான்னு சொல்லியிருக்காருன்னா, அந்த பிரகலாதன் எங்கே பிறந்தார்? பிராமண குடும்பத்தில் பிறந்தாரா? ஏன்னா பெருமாளையும் எங்கே இருக்கும், பிராமண குலகத்தில் பிறந்தாதான் ஆக்சுவலி பெருமாளே சொல்லியிருக்கார். ஏன்னா அந்த காலத்துலேருந்து பிராமண குடும்பம் அப்படின்னு சொன்னாலும் பெருமாளையே நினச்சிட்டு இருக்கிறவா. எழுந்துக்கும் போது பூஜை சத்தம், பெருமாள் நெய்வேத்திய வாசனை, சக்கர பொங்கல் வாசனை, விஷ்ணு சகஸ்ரநாமம், வெங்கடேஷ சுப்ரபாத்தியம் ஸ்லோகம் எல்லாம் அந்த காலத்தில் பிராமண குடும்பங்கள், அந்த காலத்தில் சொல்கிறேன், பிராமண குடும்பங்களில் அதை கேட்காத குழந்தைங்க எழுந்துக்காது. கரெக்டாக சீக்கிரம் எழுந்துக்கணும். ஆற்றுல பூஜை பண்ணுவாள், பிரசாதம் வாங்கிக்கிறதுக்கு, தீர்த்தம் வாங்கிக்கிறதுக்கு வந்துடணும். எல்லா குழந்தையும் குளிச்சுட்டு எல்லாம் டிசிப்ளினோடு வளர்த்தா. பெருமாளே சொல்லியிருக்கிற புண்ணியம் பண்ணால் தான் அந்த மாதிரி இடத்துல பிறக்க முடியும். ஏன்னா ஸ்ரவணம், அவள் குழந்தைங்கள் எல்லாமே பெருமாளை பற்றி பேசும், ஸ்லோகங்கள் அதுக்கு வரும், வேத கிளாஸுக்கு போகும். அப்படி வழியாக அந்த காலத்தில் வந்துருந்தது. சரி, அந்த மாதிரி தான் பிறக்கலாதுன்னு ஒரு குடும்பத்தில் பிறந்தானா பக்தியாக இருக்கிறதுக்குன்னு பார்த்தா ராட்சச குடும்பம். எப்படின்னா அவள் அப்பா அம்மா பற்றியும் பார்க்கலாம். பிரகலாதனோட அப்பா இரண்ய கஷ்யபு. இவரும் பிரம்ம ராட்சசன்னு சொல்கிற மாதிரி அப்படி ஒரு ராட்சசத்தனம். ஆனால் பெருமாள் இவர் அப்படியே அழிக்கிற மாதிரி, கிழிக்கிற மாதிரி இப்படியோ பிராப்தம் கிடைக்கும்னா இவர் கிடச்சிருக்கு. ஏன்னா இவர் சாமானியம் கிடையாது. ஒரு தடவை சனத்குமாரர், சனத் சுஜிதர் அப்படின்ற ஒரு 4 பேர், அதாவது 4 சனாதனர்கள் அப்படின்ட்டு பேருவார். சனத்குமாரர், சனத் சுஜிதர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு 4 பேர் பெருமாளை சேவிக்கிறதுக்காக போயிட்டுருக்கா. அப்போது வைகுண்டத்துக்கு போயிட்டுருக்கா. வைகுண்டத்தில் போகிற வழியிலே மயக்கிற மாதிரி தான் இருக்கும். புக்கில் இருக்குது, போகிற வழியே மயக்கிற மாதிரி தான் இருக்குமா. எங்கே பார்த்தாலுமே ஒரு செடியும் கொடியும் அப்படியே மனசுக்கு. ஆக்சுவலி பெருமாள்கிட்டே ஒரு அழகு தானே. நம்ம ஆற்றுல பூஜை ரூம்லேயே ரொம்ப அழகாக பூ ஒரு ஊற்றி கூட ஏற்றி வச்சு பெருமாளுக்கு ஒரு நல்ல நெய் விளக்கை ஏற்றி அப்படியே நமக்கே வைகுண்ட மாதிரி இருக்கும் அந்த இடம். நம்ம பெருமாள் ஸ்லோகமும் சொல்லும்போதெல்லாம் நம்ம பல சமயம் கோவில் லட்சுமி நாராயணன் கோவிலில் நம்ம போனீங்கன்னா அந்த ஆரத்தி டைமில் அந்த ஆரத்தி மணியும் அந்த பாட்டும் பெருமாளுக்கு ஆரத்தியும் ஒரு நிமிஷம் நம்ம மறந்துடுவோம். நம்ம எங்கே இருக்கோம் நம்மளே தட்டி பார்த்துக்கணும், இது வைகுண்டமான். டெம்பரரி வைகுண்டம். ஒரு 2-3 நிமிஷம் ஆரத்தி இருக்கும். அந்த நிமிஷம் வரலையும் நம்ம வைகுண்டத்தில் இருக்கிற மாதிரி ஃபீல். ஏன்னா பெருமாள் இருக்கிற இடமே வைகுண்டம் அப்படின்னா பெருமாள் நிஜமாகவே இருக்கிற வைகுண்டம் எப்படி இருக்கும்? போகிற வழி எல்லாமே பிரமாதம். ஆனால் அதுக்கெல்லாம் சனத்குமாரர்கள் மயங்கலை. போயிட்டே இருக்கும் பொழுது 2 வாயில் காப்பாளர்கள் ஜெய விஜயம் பெருமாள் வேணும்ன்ட்டு சொல்லிட்டு போகிறாரு, யாரையும் அனுப்பாதுன்னு. ஏன்னா இவருக்கு சாபத்தை வாங்கணும், அவர் நரசிம்மராக பிறக்கணும், 3 ஜென்மம் இல்லையா,
ராமராக பிறக்கணும், கிருஷ்ணராக பிறக்கணும், பெருமாள் சங்கல்பிச்சுட்டார். அதனால தான் சொல்லிட்டு போயிருக்காரு, யார் வந்தாலும் என்ன கூப்பிடாதுன்ட்டு போயிட்டேன். இந்த சங்கல்பம் நம்ம ஜெயன் விஜயனுக்கு எப்படி தெரியும்? சனத்குமார் வரவா வேகமாக உள்ள நுழையிறேன், தடுத்து நிறுத்திட்டார். நீங்கள் போக்கக்கூடாது, இருங்கோ, பெருமாள் கிட்ட நாங்கள் கேட்கணும். வந்ததே கோவம். உடனே பெருமாள் கிட்ட வைகுண்டத்தில் இருந்துட்டு உங்களுக்கு எப்படி இந்த மாதிரி ராட்சச குணம் அசுர குணம் வந்தது? புடி சாபம், நீங்கள் அரக்கரெல்லாம் பிறக்கணும். அழவே எழுதிட்டா. ஏன்னா நம்ம சொல்கிற மாதிரி நம்ம பெருமாளை வேண்டுறோம், அடுத்தால பூஜை பண்ணுறோம்னு சொல்கிறோமே தவிர நம்ம பண்ணுற பூஜை தான் பெருமாள் காதில் விழுடுதா, நம்ம பண்ணுற பிரசாதத்தை தான் பெருமாள் சாப்பிட்றாரா ஒன்றும் தெரியல. ஆனால் நம்மளும் பூஜை பண்ணுறோம்னு சொல்கிறோம். டெய்லி பண்ணணும்னு ஆசையாக வேறு இருக்குது. இந்த தீட்டு காலங்கள்லாம் ரொம்ப கவலையாக இருக்குது. ஐயோ பெருமாள் விட்டுட்டோமே நடாது, இன்றைக்கி பூஜை போச்சு, கோவில் போச்சு, எங்கரமா இல்லையா? பெருமாளை பார்க்க முடியாது, துவிக்கிறமா இல்லையா? ஜெய் விஜயாளுக்கு எப்படி இருக்கும்? அவள் கோவிலுக்குன்னு வைகுண்டத்துக்குன்னு ஸ்டெப் எடுத்தால் போகணும். இப்படி திரும்பி பார்த்தாலே பெருமாள் தெரிவாரே. பெருமாள் நம்மளை கடாட்சித்தா நம்ம எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். யாருக்காவது அதை இழக்க மனசு வருமா? கதர்றா. ஆனால் சாபம் கொடுத்தவா சாதாரணமாக ஆப்போசப்பையான்னு கேட்டால் சனத்குமாரர்கள் நம்ம பிரம்மாவோட மனச புத்திராள். அவள் சாபத்துலேருந்து தப்பிக்க முடியுமா? இல்லையா? பெருமாள் ஒன்றுமே தெரியாத மாதிரி வெளியில் வர்றார். எல்லாமே தெரியும். அவர் என்றைக்குமே ஸ்கிரிப்ட் முன்னாடியே போட்டுருவார். இப்போ நம்ம பிரதமரே நரேந்திர மோடி பெருமாளெல்லாம் இல்லை, இருந்தாலும் அவர் போடுற ஸ்கிரிப்டெல்லாம் பார்த்தா பயங்கரமாக இருக்குது. எலெக்ஷனில் எப்படி ஜெயிக்கணும் அப்படிங்கிறது 2-3 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் ரெடி பண்ணிவிடுவாளாம். என்னென்ன பாஸ் பண்ணணும் பில்லு எல்லாமே அரேஞ்ச் பண்ணிவிடுவா. ஒரு நிமிஷம் கூட தூங்க மாட்டா. அவ்வளவு இப்போ கவர்மெண்ட்டை போய் பற்றி சொல்கிறா. அப்படி ஒரு அட்வான்ஸ்டாகவே எல்லாமே அவள் இருக்கான்னு சொல்கிறா. அதனால தான் இன்றைக்கும் நம்ம ரொம்ப பெருமையாக இருக்கும். இந்தியர்கள்னால் பெருமையாக இருக்குன்னா அவள் பண்ணுற அங்கே ஹார்ட் ஒர்க்கர் தான். தெரிஞ்சவர்களையும் நான் சொல்கிறேன், எனக்கு அரசியல் ரொம்ப தெரியாது. இருந்தாலும் இப்படி இவாளே இப்படி இருக்கா அப்படின்னா பெருமாள் எப்படி இருப்பார்? ஸ்கிரிப்ட் எழுதியாச்சு, அழற ஆவா. நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அழும்போது, நீ வா, ஆனால் நீ எனக்கு 3 வருஷம் அகெயின்ஸ்டாக இருந்துட்டு என்கிட்ட வரையா, இல்லை 100 வருஷம் என்னோட பக்தனாக இருந்துட்டு வைகுண்டத்துக்கு வரையா? சுவாமி 100 வருஷம் உன் பக்தனாக இருந்துட்டு வர அளவுக்கு எனக்கு பொறுமை கிடையாது, உங்களுக்கு அகெயின்ஸ்டாகவே 3 வருஷம் இருந்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லியாச்சு. பக்தர்களுக்கு அதுதானே அழகும். பெருமாளை விட்டு பிரியவே முடியாதுல்ல. அழணுமே, தவிக்கணுமே, துடிக்கணுமே, கண்ணிலேருந்து தரதரே தண்ணி கொட்டணுமே, உணர்ச்சி குப்பளிக்கணுமே. இதுதானே பக்தி, இதுதானே பெருமாள் எதிர்பார்க்குறாரு. நம்மக்கிட்ட இருக்கிற காசோ பணமோ சொத்தோ சுகமோ வீடோ வாசலோ பெருமாள் எதிர்பார்க்குறாருன்னா அவருக்கே வைகுண்டத்தில் வைக்கவே இடம் இல்லை. ஏன்னா மகாலட்சுமி உட்காந்துருக்கா. வைக்க இடம் இல்லாத இருக்கிறது தான் பெருமாள். அவருக்கு நீ என்ன கொடுக்க போகிற? புரி ஜெகநாத்தில் சாப்பாடு அப்படி பொங்கி போட்டுருக்கான் மகாலட்சுமி அம்மா. அதை விட்டு நம்ம சாப்பாடு எப்படி வருவார் பெருமாள்? சொல்லுங்க. ஸ்ரீரங்கத்தில் அழகான படுக்கையில் படுத்துட்டுருக்கார். நின்னா குடல், உட்காந்து ஆசனம், படுத்தா படுக்கைன்னு அழகாக ஆதிசேஷனில் படுத்துட்டுருக்காரு நம்ம விஷ்ணு பகவான். அதை விட்டுட்டு நம்மக்கிட்ட எப்படி வருவார்? இல்லையா? சொல்லுங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கிற ஒரு நம்மலாம் பக்தர்கள் பெருமாளை விட்டு பிரியாத இருக்கணும்னு ஆசைப்படுறோம். அதே மாதிரி தானே அவளும் இருப்பா. அதனால தான் அவள் அந்த மாதிரி வரத்தை கேட்டான். 3 வருஷம் உனக்கு அகெயின்ஸ்டாகவே இருக்கட்டும். ஏன்னா பெருமாள் ஒருத்தரை போய் சாகடிக்கிறதுன்னா முடியுமானா முடியவே முடியாது. இன்னும் பெருமாள் சாந்த சுரூபன் இல்லையா? பெருமாளை சேவிக்கிறவாலே சாந்தமாக இருப்பாளாம். ஆமாம், பெருமாளோட சாயாரோட சேர்த்து சேவிச்சா கேட்கவே வேண்டாம். லக்ஷ்மி நாராயணர் எப்படி கோவம் வரும் நமக்கு. கோவம் வந்தாலும் பனியாக போயிடும் இல்லையா? எனக்கு வேண்ட தெய்வம் எப்பேற்பட்ட தெய்வம். அப்பேற்பட்ட பெருமாளை வைகுண்டாதிபதி இவாளை எப்படி மனசு வரும்? அவருக்கு எப்படி முதல்ல கோபம் வரும் அப்படின்னா நம்ம தப்பு கணக்கு போட்டக்கூடாதான். பெருமாளுக்கும் கோபம் வருமா? எப்படி வரும் அப்படின்னா 3 பண்ணால் செம்மையாக கோபம் வருமா. அது யார் பண்ணாலும் விடமாட்டார். என்ன? பாகவத அபச்சாரம். பெருமாள் பக்தர்களை யாராவது ஏமாற்றி வைத்தறிச்சல் கொட்டி பரித்ராணாய சாதுனாம் விநாசாய சதுஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. நம்ம அப்பயே பார்த்தோம். சாது அப்படின்னா யார் அப்படின்னா பெருமாளை தவிர அன்னையத்தை நினைக்காத பெருமாளையே நினைக்கிறவா மட்டும்தான் சாது. அந்த சாது கஷ்டப்படும் பொழுதுலாம் பெருமாள் அவதாரம் பண்ணுவார் இல்லையா?
அது அந்த சாது தான் பிரகலாதன். அதுக்காக தான் பெருமாள் நரசிம்மராக வந்தார். அவ்வளோதான். ஸோ கரெக்டாக தெரிஞ்சிடுது ஹிரண்யகசிபுக்கு பெருமாள் வரணுன்னா ஒன்று பாகவத அபசாரம் பண்ணணும், அப்புறம் மனைவி பெருமாளோட மகாலட்சுமினா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அவன் மேலேயே ஒருத்தர் கை வைக்கிற மாதிரி இருந்தால் அவளை தான் நீங்கள் தப்பிக்க முடியாது. அதுதான் அவன் அடுத்த அவதாரத்தில் ராவணனாக வந்தான். ஓகே. மூணாவது சிசுபாலன் தந்தபக்தரன், இவாளும் அதே மாதிரி தான் பெருமாளையே ஏளன பேச்சு பேசி, அதாவது காது சுடும் கூட இருந்து இந்த பெருமாளை திட்டில் அந்த சிசுபாலன் கிருஷ்ணரை பிடிக்காதவாளு கூட காதுலேருந்து ரத்தம் வரும் அப்படின்னா பிடிச்ச வாழ்க்கை எப்படி இருக்கும்? அதுதான் அவருக்கு பிடிச்ச சுதர்ஷனம். அதுக்கு பொருட்களை அவர் ஒன்றும் பண்ணல, கிருஷ்ணர் ஒன்றும் பண்ணல. சுதர்ஷன சக்கரமே போய் தலையை வெட்டி கொடுத்தோன்னா அவன் எவ்வளோ கொடுமையாக பேசியிருப்பான் பாருங்க. ஏன்னா இதெல்லாம் அவனுக்கு தெரியும். ஒன்று பாகவத அவதாரம், மனைவி பெருமாளோட பத்தினி அபச்சாரம், இன்னொன்று பெருமாள் மேலேயே அவதூறு பிரச்சாரம் எக்கச்சக்கமாக. அதனால் பாகவதர்களே பொறுக்க முடியல, நம்ம சக்கரத்தை வளர்க்கணுட்ட. ஸோ இந்த மாதிரி தான் ஒரு 3 அவதாரம் எடுக்கிறதா அவள் டிசைட் பண்ணான். இதில் முதல் அவதாரம் தான் நம்மளோட நரசிம்ம அவதாரம். இதுக்கு காரணமாக இருக்கிற இரண்யகசிபு. அவர் எப்படி பிறந்தார்? அவர் மட்டும் தனியாக பிறந்தாரா அப்படின்னா இல்லை, இரட்டையர்கள், ட்வின்ஸு, இரண்யாக்ஷன், இரண்யகசிபு. சரி, அவர்களோட அவதாரம் இங்கே ஜனனம் எப்படி ஆச்சு? ரொம்ப சுவையாக இருக்கும். அதுக்கப்புறம் அப்படியே நம்ம தொடர்ந்து இதை பார்த்துட்டே போகலாம். அந்த இரண்யகசிபுவோட எப்பேற்பட்ட தபஸு இதெல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். இரண்யாக்ஷனோட அகம்பாவம், இரண்யகசிபோட தபஸ், பிரகலாதனோட அவதாரம், நரசிம்மரோட பிரகடனம் அப்படின்ட்டு நம்மளை புல் அரிக்க வைக்கக்கூடிய நிறைய சம்பவங்களை ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஜெய் ஸ்ரீமன் நாராயணா, ஜெய் ஸ்ரீமன் நாராயணா. எல்லாருக்கும் நமஸ்காரம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்ன உங்க எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம ஸ்ரீவாரி கிரியேஷன் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 4 வருஷம் ஆயிடுத்து. இத்தனை வருஷமா சித்ரா அவர்கள் நிறைய வீடியோஸ் போட்டிருக்காங்க. புராணத்தை பத்தியும் ஆழ்வார்கள் பத்தியும் பக்தி விஜயத்திலேருந்து நிறைய கதைகள், இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டிருக்காங்க. இன்னமும் போட்டுன்னு தான் இருக்காங்க. ஆக்சுவலா இது ஒரு பெரிய கைங்கரியம் இல்லையா? நீங்க யோசிச்சு பாருங்க. நம்ம நம்மளால எல்லாத்தையும் படிச்சு தெரிஞ்சுக்கணும்னா அது முடியுமா? நமக்கு முதல்ல டைமும் இல்லை, அவ்வளவு பொறுமையும் இல்லை. ஆனா நமக்காக அவங்க டைமை ஒதுக்கி அதை படிச்சு நமக்கு அதை வீடியோவா நமக்கு போடுறாங்க. ஸோ இது நிஜமாவே அவங்கள பாராட்ட வேண்டியதுதான். இது இந்த கைங்கரியத்துல நாமளும் ஒரு சின்ன பாட்டாவது பண்ணணும் இல்லையா? நாம என்ன பண்ண முடியும் அப்படின்னா, இதை ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்றது, அதுக்கப்புறம் முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ண வைக்கிறது. ஏன்னா இந்த சனாதன தர்மத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்துதான் அடுத்த ஜெனரேஷனுக்கு கொண்டு போக முடியும். சரியா? தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க, ஆதரவு கொடுங்க. ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.